என்ன இது வைப்ரேட்டில் இருக்குது சவுண்டு கேட்க மட்டும் ஃபோன் ஆரம்பிக்குது. ஹலோ யாருங்க? ஹலோ சார், வணக்கம் சொல்லுமா, யார் பேசுறது? நான் கோவிந்தா கம்பெனிலேருந்து பேசுகிறேன் சார், மேனேஜர் சார். கோவிந்தா கம்பெனியா? கம்பெனி பேர் சொல்லும்போது பயமாக இருக்குது. கோவிந்தா கம்பெனி என்னம்மா, என்ன சமாச்சாரமா? சார் நாங்கள் வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் சார். நாங்கள் வந்து சரிங்கம்மா. ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம் சார். ஹெல்ப் இந்த பண்ணுறீங்களா? டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர் எங்களுக்கு செலக்டாக வந்திருக்கு சார். ஸோ சரிம்மா. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நாங்கள் ஃபோன் பண்ணியிருக்கோம் சார். எனக்கு என்னம்மா ஹெல்ப் பண்ண போகிறீங்க? ஏதோ நான் உழைச்சின்னு என்ன போதும், எந்த ஹெல்ப் என்னம்மா கேட்க போகிறேன் உங்களை போய்? சார் நாங்கள் ரொம்பலாம் இல்லை சார், நீங்கள் ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1 லேக்காக தருவோம் சார். அதான் சார் நான் பண்ணுற ஹெல்ப்பு. 10,000 கொடுத்தா 1,00,000 கொடுப்பீங்களா? எஸ் சார். 10,000 1,00,000மா? ஏமா நம்புற மாதிரி இல்லையே, எப்படி இல்லை சொல்றீங்க? சார், நாங்கள் நிறைய கஷ்டப்படுற ஏழைங்களுக்கு உதவுத்தான் சார் எங்கள் கம்பெனியோட லட்சியமே. நீங்கள் இப்போதைக்கு எங்களுக்கு 10,000 கொடுத்து சார், நான் உங்களுக்கு 1,00,000 ரிட்டர்ன் தரேன் சார். இல்லைம்மா எனக்கு வந்து பயமா இருக்குது. இது வந்து தப்பா தெரிற மாதிரி இருக்குது. வேண்டாம்மா, இது எனக்கு நம்பிக்கை இல்லை. இது மேலே எனக்கு சொன்னா கேளுங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? நாங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் சார். சார் உங்களுக்கு பொண்ணுலாம் இருக்கா சார்? இது ஒரு விஷயம் இருமா. ஆமாம், பொண்ணு இருக்குது. பொண்ணு இருந்தால் இவங்க நம்ம பார்த்து நம்பிக்கையே இல்லையே. கொடுத்த நாள் ஏமாத்திட்டாங்க, என்ன பண்ணுறது? சரி, ஆமாம் பொண்ணு இருக்குதுமா. சார் உங்கள் பொண்ணுக்கெலாம் மேரேஜ் பண்ணணும், அதுக்கெலாம் உங்களுக்கு பைசா வேணும்ல சார்? எங்கள் ட்ரஸ்ட்லேருந்து நாங்கள் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் சார். உங்கள் பொண்ணோட மேரேஜுக்கு எங்களோட காசாக நினச்சி நீங்கள் இது பண்ணலாம்ல சார்? அப்படியா? காசு இருக்குது. இவங்க 10,000 கொடுத்தா 1,00,000 தரன்றாங்க. நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படின்னு பார்த்தா கூட நிற்கிற வேலைக்கு நகை விளையாடுறது நகை 80 நேரம் சாப்பிட்றான். மாப்பிள்ளை ஃபுல்லாக 10,000 பாய்ச்சல் கேட்குறான். நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறது 2,00,000 தான் இருக்குது. 2,00,000 கொடுத்து 20,00,000 கொடுப்பாங்களா? 20,00,000 கொடுத்தா ஜாப் பொண்ணு கல்யாணம் பையன் கல்யாணம் பண்ணிடலாம். அப்போது சரி கேட்டு பார்ப்போம். ஹலோ மேடம். சொல்லுங்கள் சார். இல்லை, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இல்லை நிஜமாக ஏழைக்கு உதவி பண்ணுறீங்களா? எஸ் சார், நாங்கள் எங்களுக்கு லட்சியமே அதானே சார். அப்படியா? அட கடவுளே, தெய்வம் மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. அம்மா ஒன்றும் இல்லை, நீ அக்கௌண்ட்டில் 2,00,000 தான் வச்சுக்கிற. சார் நீங்கள் 2 லட்சம் கொடுங்க சார், 20 லட்சமா உங்கள் அக்கௌண்ட் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சார். நாளைக்கே உங்கள் அக்கௌண்ட்டில் 20 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சார். ரைட்டு தான். ஏம்மா நான் எப்படி எங்கே தரது சார் பணத்தை? உங்கள் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். உங்கள் ஆதார் கார்டு நம்பரும் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் மட்டும் எங்களுக்கு வந்தால் போதும் அப்படியா? சார், வேறு எதுவுமே வேணாம் சார். சரி, நான் ஃபோன் மூலிமா என் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிட்டுங்களா? எஸ் சார், எஸ் சார், அனுப்பிச்சிடுங்க சார். உங்கள் அக்கௌண்ட் நம்பர் உங்கள் ஃபோன் நம்பருக்கு என் அக்கௌண்ட் நம்பரும் என் ஆதார் நம்பரும் உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்போது பைசா எப்பமா வரும்? சார் இன்னும் 1 வீக் உங்களுக்கு காசு வந்துடும் சார். நீங்கள் பயப்பட தேவையில்ல சார். ஓகே சார், உங்கள் அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சிட்டிங்களா? ஓகே சார். நீங்கள் தெய்வமா, நீங்கள் எனக்கு உதவி பண்ணி தெய்வம். என் பொண்ணு கூட ஜாம் பண்ண போகிறேன். 20 லட்சம் டப்பாஸ்லாம் வாங்கி அருமையாக பண்ணி போகிறேன். ஃபோன் நம்பர் போட்டால் ஃபோன் நம்பரும் போகல. 5ஆம் தேதி பணம் நாங்கள் பேங்க்கில் போட்டால் பேங்க்கில் எந்த பணமும் வரலான்ட்டானே. 2 லட்சம் பணம் பூச்சி பொண்டாடி புள்ளி தெரியாமல் 2 லட்சம் பணத்தோட போட்டேன், என்னன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, 2 லட்சம் பணம் பேங்க்காரனே அடிக்க வரம்பளே. 2 லட்சம் பணம் போச்சு, நான் என்ன பண்ண போச்சு தெரியலையே. கடவுளே, பொண்டாடி புள்ளி தெரியாமல் சேர்த்து வச்ச பணத்தை